Hi students, hi, good evening. Good evening Alpa, hello, hi, good evening. Hi Deepa, hi Raihana Akbar, yes. Hi Pa, good evening. Hi Subhash, good evening, எப்படி இருக்கீங்க? So 12th students எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்வேதா, நதியா, good evening Pa, good evening. Good evening all. Smart time, okay, smart time, hi Pa. Yes, one second Pa. ஓகே ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே வந்து ரெடி ஆகணும்ல. ஸோ செகண்ட் வால்யூமை பார்த்தாலே வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி தான் இருக்கும், கரெக்டா? லைவா 6:30க்குப்பா. ஏன் 6:30? பக்தன், ஹாய் பக்தன், எப்படி இருக்கீங்க? ஐ எம் குட் சுபாஷ், ஐ எம் ஆல்வேஸ் குட். எஸ் தர வெங்கடேஷன், என்ன நேம் அது சொல்லிருங்க, ஃப்ரெண்ட் நேம் உண்மையா தெரியல. தரபா, வாட் இஸ் தட்? ஹாய் கலை செல்வி, 10th ஸ்டாண்டர்டுக்கா? 10th இன்னைக்கு இல்லப்பா, 10th வந்து உங்களுக்கு நாளைக்கு இருக்கு. சரியா, நாளைக்கு கிளாஸ் இருக்கு. அதை தெரியாம தானே நான் வந்து செகண்ட் நேம் சொல்லிட்டேன். எஸ் பக்தன், குட் பக்தன், நல்லா இருக்கேன். ஓகே ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸை தான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகேவா? ஸோ எல்லா ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ மேக்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? அச்சோ பரவாயில்ல, இன்னொரு டைம் சொல்லலாம், தப்பு இல்லை. சரியா, இன்னும் ஒரு டைம் சொல்லுங்க. ஹாய் ரகு, குட் ஈவினிங். நதியா, ஓகேப்பா, குட். மனோ, ஹாய் மனோ. தனுஷ், ஹாய். ஓகேப்பா. ஸோ வந்து மேக்ஸ் முனிஷா, ஓகே நோட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் மறக்க மாட்டேன். அப்படியே மறந்தாலும் என்னை மன்னிச்சு கொஞ்சம் நேம் மட்டும் சொல்லிடுங்க. ஓகே, ஸோ வால்யூம் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேத்துக்கு ஏன் பயமா இருக்கு அப்படின்னா, நம்ம 11th வால்யூம் 2 அதாவது சாப்டர் 10, 11 பார்த்துருக்க மாட்டோம். டிஃபரன்ஷியலும் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேஷனையும் நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால நமக்கு இங்கே வால்யூம் 2 வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? எஸ், ஸோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ இப்போ வந்து செகண்ட் வால்யூம் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சாப்டர் 7 வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? 12th மேக்ஸில் சாப்டர் 7 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ 9th அதாவது 11th படிக்கும் போது என்ன பண்ணியிருப்பீங்க, சாப்டர் 9 வந்து லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி பார்த்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி டிஃபரன்ஷியல் கால்குலஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் வந்துட்டு 10th சாப்டர்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்கிற பேசிக்ஸ் தான் நம்ம இங்கேயும் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் இருக்கிற பேசிக்ஸை வந்துட்டு நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமா, இப்போ 12th தான், டைட்டில் யாருமே பாக்குறதில்ல போல. ஸோ நாளைக்கா? ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போ போய் என்னென்ன கிளாஸுங்கிறத முன்னாடியே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? 7th or 8th? வாட்? புரியலையே, அது என்னது 7th or 8th? மோனிஷா 10th நீங்க? சரி, ஓகே, பாய். சரிப்பா, ஓகே தீபா, ஓகே. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரகு, டெய்லி ஏதோ ஒரு கவுண்டர் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. அது எப்படின்னு தான் தெரியல. மனோ, ஓகே. ஸோ இங்கே எல்லாருமே 12th தானா? ஸோ அதை சொல்லிக்கோங்க. ஹரிணி, ஹாய் ஹரிணி. எஸ்ஜிஎஸ், ஹாய்ப்பா, ஹாய். தாமரை, ஓகே தாமரை. ஸோ அதாவது இந்த காமன் நேம்ஸ்ல நிறைய வருது. ஸோ அதனால ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகேவா? எஸ் தாமரை, ஓகே. எஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரிப்பா, ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த டிஃபரன்ஷியேஷன் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம 11th பார்த்துப்போம், ரைட்? ஸோ அதே தான் வந்து நீங்கள் இங்கேயும் வந்து பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெரிவேட்டிவ் ஆஸ் அ ஸ்லோப். ஸோ இதுதான் உங்களோட டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்லோப்புங்கிறத நம்ம 10th வந்து படிச்சுட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ அதுல இருந்து டெரிவேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட். ஸோ ஸ்லோப்புனாலும் ஒன்று தான், கிரேடியன்ட்னாலும் ஒன்று தான். ஸோ அந்த லைன்ல வந்து எப்படி டினோட் பண்றது அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த
நமக்கு கொடுத்துருக்கிற இந்த டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோமா. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை எஸ் அப்படியா, பட் சிஏல இது வரலையே, இந்த டாபிக் கவர் ஆகாதே. ஓகே எஸ், ஸோ இந்த வெர்டிக்கல் லைனை நம்ம எல்ன்னு சொல்லி எடுத்திருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த வெர்டிக்கல் லைன்ல இருந்த நம்ம ஹாரிசான்டலா ஒரு லைனும் அண்ட் வெர்டிக்கலா இன்னொரு லைனும் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். தட் இஸ் சேஞ்ச் இன் ஒய் அண்ட் சேஞ்ச் இன் எக்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ இந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதை எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் நீங்க வந்துட்டு இதுல இருந்து ஸ்லோப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ இதை நம்ம 11லேயே பார்த்துருப்போம். ஸோ ஸ்லோப்பை வந்து நீங்க டிக்ரீஸ் பண்ணிட்டே வரும்போது எஸ் அதை டிஃபரன்ஷியேஷன் சொல்லுவோம். அண்ட் இன்டகிரேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவோம் இல்லையா. ஸோ அதே சேஞ்சஸ் தான் நம்ம இங்கேயும் வந்து பார்க்க போறோம். ஓகே, நார்மல் டிஃபரன்ஷியேஷன் இருக்கு, பட் இந்த டாபிக் கவர் ஆகுது இல்ல. டிஃபரன்ஷியேஷன் இருக்காது எனக்கும் தெரியும் சரிங்களா. ஐ திங்க் சாப்டர் 7 or 8 ரைட், கரெக்டா? 7 or 8 ஏதோ ஒன்று இருக்கும் கரெக்டா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாக்டாக இந்த டாபிக் கவர் ஆகலன்னு தான் சொன்னேன், பட் டிஃபரன்ஷியேஷன் இருக்கு சரிங்களா. ஸோ இந்த வெர்டிக்கல் லைனை எடுத்துட்டு அண்ட் இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாரிசான்டல் லைன் அண்ட் வந்து வெர்டிக்கல் லைனை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் வந்துட்டு ஸோ நம்ம டச் ஆகிற இந்த டோட்டல் இந்த ஏரியா இருக்கு இல்லையா. ஸோ இதுல இருந்து தான் நம்மளோட ஸ்லோப் எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணுவோம். எஸ் 12th காமர்ஸா ஹரிணி? 12th காமர்ஸ்னா காமர்ஸ் மட்டும் கேட்குறீங்களா? அதுவா சுபாஷ், அந்த அளவுக்கு எனக்கு வந்து இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ இன்டெப்த்தாலாம் நான் யோசிக்கல. ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கேட்டிருந்தீங்கன்னா கூட நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கோபிகா ஹாய், கோபிகா ஹாய் ஹாய் சரியா. ஓகேவா. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்வுக்கும் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட ரேஷியோ ஆஃப் தி வெர்டிக்கல் லென்த், ரேஷியோ இங்கே நம்ம கால்குலேட் பண்ணுறோம் சரிங்களா. ரேஷியோ ஆஃப் தி வெர்டிக்கல் லென்த் அண்ட் டு தி ஹாரிசான்டல் லென்த் இஸ் ஆல்வேஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது அந்த வெர்டிக்கல் லென்த்தும் அந்த ஹாரிசான்டல் லென்த்துக்கும் இருக்கிற ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து அது கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ரேஷியோவை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் த லைன் அப்படின்னு வந்து சொல்றோம் சரியா. ஓகேவா. சோ அந்த லைனை நம்ம என்ன சொல்றோம், ஸ்லோப் ஆஃப் தி லைன் அப்படின்னு வந்து சொல்றோம், அந்த ரேஷியோவை. ஓகேங்களா. ஸோ ஒரு லைன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கிறீங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து நீங்க ஒரு ஹாரிசான்டல் லைன் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து நீங்க எடுக்கிறீங்க சரிங்களா. ஸோ அந்த லைன் ரெண்டுமே நீங்க ஜாயின் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ இதுல இருந்து நம்மளோட அந்த வெர்டிக்கல் லென்த் இருக்கு இல்லையா. ஸோ அது தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாரிசான்டல் லென்த். ஸோ இதோட ரேஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த ரேஷியோவை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் த லைன் வந்து சொல்றோம். 7.8 ஓகே, கொஞ்சம் மெதுவா போலாம், இன்க்ரீஸ் பண்ணல சரியா கோபிகா, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணல சரிங்களா. ஸோ அந்த ஸ்லோப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எம்னு சொல்லி டினோட் பண்றோம். ஸோ 10th இருந்தே அப்படிதான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்லோப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்னு சொல்லி நம்ம எடுப்போம் சரிங்களா. ஓகே எஸ் ஓகேவா. ஸோ நம்ம 100 லேர்னிங் ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 11th 12th வந்து டாப்பர்ஸ் பேட்ச் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து இப்போ நீங்க பர்டிகுலராக கேட்குறீங்க ரைட் 7.8 அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆப்ல வந்து ஃபுல்லாக கிளியரா எல்லாமே கொடுத்துருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டர் கிளாஸ் இருக்கு. டெய்லியுமே நீங்க வந்து 1-to-1 நீங்க லைவ் கிளாஸும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு லைவ் கிளாஸ் அங்கேயே வந்து இருக்கும். ஸோ அதுல என்ன பெனிஃபிட்ஸ் இன்னும் அதிகமா இருக்கும்னா ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எனி டைம் ஸோ இது வந்து நீங்க நான் இப்போ லைவ்ல வருமா மட்டும்தான் நீங்க கேட்க முடியும். ஆனா லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பசங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமும் டவுட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாமே நீங்க கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம 100 லேர்னிங்ல தான் ஜாயின் பண்ணணும். ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் இந்த நம்பர் இருக்கு இல்லையா மேல, இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க சரிங்களா. ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. அண்ட் கூடவே உங்களுக்கு கைட் புக்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்கப்பா. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கைட் புக்ஸும் இருக்கு. ஸோ அந்த கைட் புக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் இன்டீரியர் கொஷின்ஸ் அண்ட் வந்து புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் எந்தெந்த இயர்ல வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க சரிங்களா. ஓகேவா. எஸ் ஸோ இந்த இடத்துல தான் நான் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஏன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ரகு. ஓகேவா. ஒரு விஷயத்த நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்லோப் அப்படிங்கிறத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். எஸ் சரிங்களா. தட் இஸ் டேஞ்சன்ட்டை நம்ம எடுப்போம். டேஞ்சன்ட்டை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோப்னு எடுப்போம். ஸோ அந்த டேஞ்சன்ட்டை நீங்க வந்துட்டு ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தட் இஸ் டிஃபரன்ஷியேஷன் ஸோ பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு வந்து வேரி ஆயிட்டு வரும். ஓகேங்களா. எஸ் நான் ஸ்லோப் ஆஃப் த லைன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸ்லோப்பை நான் மென்ஷன் பண்ணல, ஸ்லோப் ஆஃப் தி லைன். ஓகேவா. பேரபோலாவா
11th நீங்க பாத்தீங்களா இல்லையா டிஃபரன்ஷியேஷன்ல? எஸ், ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹரிஷ், எது ஹரிஷ் இந்த லைவ் கேக்குறீங்களா? ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்போம், கரெக்டா? ஸோ நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு தனித்தனியாக உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் அண்ட் வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹரிஷ் இந்த லைவ் வந்து 7:45 வரைக்கும் இருக்கும், சரியா? ஓகே. ஹாய் லுசிஃபயர், ஹாய் ஹாய் ஹாய். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். அண்ட் ஃபார்முலா ஷீட் இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எப்போவுமே வந்து செல்ஃப் ஸ்டடி படிங்க. ஸோ இந்த டைம் படிங்க அப்படின்லாம் வந்து நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ செல்ஃப் ஸ்டடியில் நம்ம வந்துட்டு ஓகே என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த டைம் நமக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும். ஸோ இது எப்படிலாம் பார்க்குறது அண்ட் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படி தெரியல, யார் கிளியர் பண்ணுவா, அந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து வந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். செல்ஃப் ஸ்டடி பண்ணோம்னா நிறைய மார்க் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அதுக்குமே நமக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். ஸோ நீங்கள் எப்போ என்னென்ன படிக்கணும், ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும், கரெக்ட்? ஸோ நீங்கள் இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 100 லேர்னிங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டெஃபினட்டா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. தர்ணிகுமார், ஹாய் தர்ணிகுமார். எஸ் அஃப்கோர்ஸ் 11th கிளாஸ் அட்டன் பண்ணலையா? 12th வீடியோவா? அப்ப இது என்னது? இது 12th தான் லுசிஃபயர். ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம யூடியூப்ல நீங்க எப்பவுமே வந்து டெஸ்ட் கேட்குறீங்க, டெஸ்ட் இருக்கா அப்படின்லாம் சொல்லி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, கரெக்ட்? ஸோ டெஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ல இருக்கு, 100 லேர்னிங் ஆப்ல இருக்கு. ஸோ இப்போ ஆப் வந்து எதுல டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு 100 லேர்னிங்னு சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த லோகோ வரும், சரியா? ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் அது போக நமக்கு ஃப்ரீ ட்ரையல் இருக்குப்பா, 3 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. ஸோ மறக்காம மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ட்ரையல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம், சரியா? ரகு அப்படியா? அது தெரியலையே. ஓகே தர்ணிகுமார், ஓகே. பட் 11th கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அட்டன் பண்ணலையா? 11th கிளாஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இந்த அக்டோபர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம அட்டன் பண்ணிக்கோங்க. அண்ட் கரியர் கைடன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் எக்ஸாம் டைம் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நாங்க கண்டிப்பா வந்து பண்ணிடுவோம், சரியா? ஸோ உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் வேணும், எனக்கு வந்து எல்லா டைமும் ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா 100 லேர்னிங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ உங்க சிப்ளிங்ஸா இருக்கட்டும் இல்ல உங்க கசின்ஸ், நீங்க எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம். அண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ ட்ரையலை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? கோபிகா நடத்துறேன். ஓகே. ஏன் தர்ணிகுமார் என்னாச்சு? ஏன் அட்டன் பண்ணல? சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்லோப் வந்துட்டு நம்ம எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ டிட்டர்மைன் மெஷர் டு determine the increasing or decreasing nature of the line. ஸோ ஒரு லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்லோப் வந்து யூஸ் பண்றோம், சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்துட்டு எதை பொறுத்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னா எம்எஸ் கிரேட்டர் than 0, எம்எஸ் லெஸ் than 0. ஸோ கிரேட்டர் than 0 அப்படின்னா ஸோ இன்க்ரீசிங் கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி லெஸ் than 0 இருந்துச்சு அப்படின்னா டிக்ரீசிங் கண்டிஷனை நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அங்க உங்களுக்கு ஸ்கூல்ல வந்துட்டு ஸோ என்னென்ன டவுட்ஸ் இப்போ டேரக்டா யாரும் எந்த டவுட்ஸும் கேட்க போறது கிடையாது. அதே மாதிரி டீச்சர்ட்ட டவுட் கேட்கறதுக்கும் நம்ம பயந்துட்டு இருக்கோம், கரெக்டா? இப்போ வரைக்குமே வந்து எல்லாருமே கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தனித்தனியா மென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மென்டர்ஸ் மூலியமா நீங்க உங்க சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கிட்ட டவுட்ஸ் கேட்டு நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மென்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க, நாட் ஸ்ட்ரிக்ட் தட் மச், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. அண்ட் அவங்க கிட்ட நீங்க ஈஸியா டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எவ்வளோ இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அண்ட் என்னென்ன இன்டீரியர் கொஸ்டின்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க 100 லேர்னிங்ல தெரிஞ்சுக்கலாம், ஓகே லுசிஃபயர், ஓகே. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ m = 0 இருக்கும்போது அந்த வேல்யூ ஆஃப் y, ஓகேவா? ஸோ m = 0 அப்படிங்கிறத நீங்க என்ன மென்ஷன் பண்ற அப்படின்னா ஸோ நம்மளோட லைனோட ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா? y = mx + c அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது வந்து mங்கிறது ஸ்லோப்னு நமக்கு தெரியும், அண்ட் cங்கிறது நம்மளோட கான்ஸ்டன்ட், ரைட்? ஹாய் அரவிந்த், ஹாய். ஓகேவா? ஸோ m = 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம y-யோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது அப்படிங்கறத இங்க மெயின் பண்ணியிருக்காங்க, ஓகே? எஸ் சொல்லுங்க முகிலா.
அப்படிலாம் இல்ல தர்ணிகுமார். ஸோ வந்துட்டு 11th பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா 12th ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால 11th பேசிக்ஸை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல கர்வை வச்சு நம்ம சொல்றோம். ஸோ ப்ரீவியஸா வந்துட்டு ஸ்லோப் ஆஃப் அ லைன் பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்வ் எடுக்கிறோம். ஸோ இதுல வந்துட்டு ஸோ y ஈக்குவல் டு f of x, y equal to f of x அப்படிங்கறது வந்துட்டு நம்மளோட curve, ஒரு curve தான் நம்ம டிஃபைன் பண்றோம். ஸோ அந்த curveல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டிஸ்டிங்க் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம இங்க ஸ்லோப்பை வந்து கால்குலேட் பண்றோம் சரியா. ஸோ அதோட ஜெனரல் ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னா f of x plus h minus f of x divided by h ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓகேவா. ஸோ அன்பு மேக்ஸிமம் தமிழ் மீடியம் ட்ரை பண்றோம் சரிங்களா. ஓகே, ஸோ இதுல இருக்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை வச்சு நம்ம இங்க எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அண்ட் எக்ஸ் பிளஸ் ஹெச், தட் இஸ் ஹைட் இங்க நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ எக்ஸ் பிளஸ் ஹெச் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம இங்க ஃபார்முலா வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம் சரிங்களா. ஓகேவா. எஸ் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல இருந்து எஸ் இந்த ஃபார்முலாவை நீங்க 11th படிச்சிருப்பீங்க. ஓகேவா, 11th படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் டிரைவ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுலயே நீங்க லிமிட் அப்ளை பண்றீங்க. ஸோ 9th சாப்டர்ல பார்த்திருப்பீங்க 11th படிக்கும் போது. ஸோ லிமிட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் ஹெச்சுக்கு ஒரு லிமிட் வேல்யூ நம்ம கொடுக்குறோம். ஸோ ஹெச் டென்ஸ் டு 0 அப்படின்னா இங்க வந்துட்டு நீங்க லிமிட் அப்ளை பண்ணும்போது விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஓகேவா. எஸ் ஓகேவாப்பா. Hi Raja, hi, good evening. Yes, okay. சரிங்களா. எஸ்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படிங்கிறது நம்மளோட டிஃபரன்ஷியேஷன் டேர்ம் தான் சரிங்களா. ஸோ இதுல வந்துட்டு ஒரு வேல்யூவை வச்சு இன்னொரு வேல்யூவை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்துட்டு இதுல நம்ம என்னென்ன டைம் கொடுத்துருந்தாங்க, நான் டைம் பண்ணுவோம், டிஸ்டன்ஸ், ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, ஸோ அவங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் one variable with respect to another சரிங்களா. ஸோ அதுல என்ன எக்ஸ் கொடுத்துருந்து ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம பண்ணுவோம். இதே ஒய் கொடுத்துட்டு எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம பண்ணுவோம். ஸோ ஏதோ ஒரு வேரியபிளை கொடுத்துட்டு இன்னொரு வேரியபிளை வச்சு நம்மள டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா. ஹாய் சஞ்சய், வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங். ஓகே, ஸோ இதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பாப்புலேஷனோட க்ரோத் ரேட்ஸா இருக்கட்டும் அண்ட் ப்ரொடக்ஷன் ரேட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ ரேட்ஸ், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். ஸோ ப்ரீவியஸா சொன்னேன் இல்லையா. ஸோ இதை வச்சு நம்ம இங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம். ஓகேவா. 9th சரி சீக்கிரமா அப்லோட் பண்ற வீடியோ சரிங்களா. அண்ட் ஹாய் ஜோஸ், ஹாய் முகமது, ஹாய்பா, குட் ஈவினிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல வந்துட்டு the function s of t that gives the position. ஸோ இங்க ஒரு பொசிஷனை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அந்த பொசிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ஆரிஜின் சரிங்களா. ஸோ ஒரு கிராஃப் இருக்கு அப்படின்னா ஸோ அதுல வந்து நம்மளோட s of t அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டினோட் பண்றோம், தட் இஸ் பொசிஷன் சரிங்களா. பொசிஷன் ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை நம்ம டினோட் பண்றோம். லாரா, ஓகே லாரா. ஓகே, yes, rate of change of means d by dt. so dtங்கிறதையும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அது t தாங்கிறத நம்ம எப்படி வந்து கரெக்டா சொல்ல முடியும். எஸ், ஸோ அது y-ஆ இருக்கலாம், x-ஆ இருக்கலாம், r-ஆ இருக்கலாம். ஓகேவா. ஸோ அது வந்துட்டு ஒரு வேரியபிளை பொறுத்து இன்னொரு வேரியபிளை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் சரிங்களா. ஸோ அதை தான் இங்க மீன் பண்றோம். ஓகே ஓகே சஞ்சய், ஓகே கண்டிப்பா அதுக்கு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் சரிங்களா. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை நம்ம இங்க டினோட் பண்றோம் சரிங்களா. ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் இஸ் கால்ட் பொசிஷன் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு பொசிஷன் என்ன சொல்லுதா எஸ் ஆஃப் டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிங்க ரைட். 1 செகண்ட் பா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்றீங்க ஒரு விஷயத்தை பொறுத்து. இப்போ ஒரு லைக் என்ன சொல்ற ஒரு வாட்டர் ஃப்ளோ நீங்க வந்து கால்குலேட் பண்றீங்கன்னு வைங்களேன். அந்த வாட்டர் ஃப்ளோவோட ஸ்பீடு இருக்கு இல்லையா. ஸோ ஸ்பீடை பொறுத்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பைப்ல நீங்க தண்ணி பிடிக்கிறீங்க. ஓகே, ஒரு குடத்துல நீங்க தண்ணி பிடிக்கிறீங்க. ஸோ அப்படி நீங்க பிடிக்கும் போது ஒரு ஸ்பீடு வைக்கும் போது அந்த குடத்துல தண்ணி வந்து ஒரு சர்டைன் டைம்ல ஃபில் ஆயிரும். இதே வந்துட்டு இந்த ஸ்பீடை கம்மி பண்ணி வைக்கும் போது ஒரு சர்டைன் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குடம் வந்து ஃபில் ஆகும் ரைட். ஸோ இங்க வந்துட்டு டைமை பொறுத்து ஸ்பீடை பொறுத்து டைம் வந்து சேஞ்ச் ஆகுது ரைட். கரெக்டா, ஒரு ஸ்பீடை பொறுத்து டைம் சேஞ்ச் ஆகுது. ஸோ தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப். ஒரு விஷயத்த வந்து சேஞ்ச் பண்றத பொறுத்து இன்னொரு விஷயம் சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஓகேவா. கார், டிஸ்டன்ஸ், ஸ்பீட், கிராஃப். ஓகே சரியா.
ஓகேவா? புரிஞ்சுதா? தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப். ஓகே, எஸ் கிளியர்? ஓகே கிறிஸ்டியானோ, ஓகே ஓகே ஓகே, சரிங்களா? சோ இங்க வந்துட்டு அந்த பொசிஷன் ஃபங்க்ஷனை நம்ம என்ன டினோட் பண்றோம் அப்படின்னா s is equal to f of t அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்றோம். சரிங்களா? ஓகே, சோ இதுல இருந்து நம்ம 11th ஒரு ப்ராப்ளம் படிச்சிருப்போம். சோ எத்தனை பேத்துக்கு அந்த ப்ராப்ளம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒருத்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. சோ அதுல வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழி இருக்குன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோ இதுல அவங்க பிரேக் அப்ளை பண்ணணும். சோ அந்த குழி இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் ஆயிருமா அந்த பைக், இல்ல அதையும் தாண்டி போகுமா, இல்ல போய் அட்டாக் பண்ணிருமா, லைக் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்திருப்போம் 11th. சரியா? சோ அந்த கொஸ்டின்ஸ்ல இந்த வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஸ்பீட் இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா நம்ம பார்த்திருப்போம். எஸ், ds by dt. எஸ் பா, கரெக்ட் கரெக்ட். 10th லைவ் இன்னைக்கு இல்ல. இது வந்து சாப்டர் 7 கேமர், சாப்டர் 7. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்பீடை டிஸ்டன்ஸை வச்சு நம்மளோட வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணலாம். சரியா? டிஸ்டன்ஸை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெலாசிட்டி கிடைச்சிடும். வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் கிடைச்சிடும். ஸோ இது ஒரு சைக்கிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா you will get velocity. சரியா? ஸோ வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். இதே மாதிரியே தான் இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சலரேட்டை இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டியை இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் கிடைக்கும். சரியா? பிரகதீஷ், இங்க இருக்கிறத தான் நீங்க அங்க படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? எஸ், சரியா? ரகு, யோசிச்சிட்டே இருங்க, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? சஞ்சய் எப்போன்னு சொல்லிட்டு வில் அப்டேட் யூப்பா. ஓகேவா? எஸ், இல்ல டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா வெலாசிட்டி கிடைக்கும். ஓகேவா? வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதோட ஆப்போசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டகிரேஷன், அவ்வளவுதான். ஆக்சலரேஷன், வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இன்வர்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன், டிஃபரன்ஷியேஷனோட இன்வர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டகிரேஷன், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில டேர்ம்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லோப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெர்டிகல் லென்த் வித் ஹாரிசான்டல் லென்த். ஸோ ஸ்லோப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெர்டிகல் லென்த் ஹாரிசான்டல் லென்த்தோட ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரேஷன். ஸோ வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் தான் இது எல்லாமே. ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீப். ஒரு ஸ்டீப் நீங்க ஏறுறீங்க அப்படின்னா சோ அதோட எலிவேஷன் 10th பார்த்திருப்பீங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்த்திருப்போம் இல்லையா. சோ தட் இஸ் சோ எலிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு லீனியர் டிஸ்டன்ஸ். அதாவது எலிவேஷன் மேல அப்படி போயிட்டு இருக்கும். சோ அதுல இருந்து நம்மளோட லீனியர் டிஸ்டன்ஸ் வச்சு நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. ஆமா, 12th தான். கேமர் எவ்வளவு டைம் கேட்பீங்க? 12th. ஓகேவா? எஸ். ஐயோ ரகு, ஏன் மூளை இந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு? கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா? எஸ். சோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? சோ டக்குன்னு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். சரியா? சோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம இங்க எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? எஸ். Are you guys ready? நோட் பென் கையில வச்சுக்கோங்க. நான் சால்வ் பண்ண நீங்களும் சால்வ் பண்ணுங்க. ஸோ இன் பிட்வீன்ல நீங்க தான் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்ல போறீங்க. ஓகேவா? பிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா சொல்றேன். கூடிய விரைவில் அப்லோட் பண்ணிடுறோம். ஓகேவா? எஸ். Are you guys ready? ரெடியா இருக்கீங்களா? நோட் பென் கையில வச்சிருக்கீங்களா? ஸோ நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. பெல்ல இங்க் இல்லையா? ரீஃபில் பென் கூடவா இல்ல? எஸ். இந்த மாதிரி சிலி டவுட் கேட்டுட்டு ஏகப்பட்ட விஷயத்த என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. கரெக்டா? ஓகே, லாரா, நதியா அண்ட் டுலிப். ஹாய் டுலிப். எஸ், பக்தன், நதியா. ஓகேப்பா. ஓகே கைஸ், ஓகே. எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 7.4. ஸோ இங்க வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எ பார்ட்டிகல்
எஸ் கெமிஸ்ட்ரி கிளாஸா நாளைக்கு இருக்கும் சரியா, நாளைக்கு இருக்கும். தட் இஸ் ஃப்ரைடே. ஹாய் டுலிப், ஹாய் ஹாய். அபி ஹாய் பா, ஹாய். Okay, a particle moves so that the distance moved is according to the law. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இதுல இருந்து ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு சர்டைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அட் வாட் டைம் த வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆர் ஜீரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டைம்ல நம்மளோட வெலாசிட்டியோ அண்ட் ஆக்சலரேஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீரோல இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்துட்டு ஒரு பிளேஸ்ல இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது, அதோட ஈக்குவேஷனை நமக்கு கொடுத்துருக்காங்க சரி, அதோட ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த டைம்ல வந்து வெலாசிட்டியும் நம்மளோட ஆக்சலரேஷனும் ஜீரோ ஆகுது அப்படிங்கறத நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமா? இப்போ செகண்ட் மிட்டம்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் சரியா. ஸோ 10th பிசிக்ஸா தருண்? ஸோ 10th கிளாஸ் வந்து நாளைக்கு இருக்கும் சரியா, நாளைக்கு இருக்கும். 11th கிளாஸா? 11th மேக்ஸா? அபி எப்போன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றோம் சரிங்களா. எவ்ரி மண்டே உங்களுக்கு 11th மேக்ஸ் இருக்கும். ஸோ மறக்காம அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் நம்மளோட வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ நமக்கு டிஸ்டன்ஸா கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்மளோட ஃபார்ம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்? தட் இஸ் இப்போ நான் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறேன். ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். ஸோ த டிஸ்டன்ஸ் ஸோ டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? மூட் இன் அ டைம் இல்லையா, ஒரு சர்டைன் டைம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் இஸ் எஸ் ஆஃப் டி ரைட். எஸ் ஆஃப் டின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்களா. ஸோ விச் இஸ் டி கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் டி ஸ்கொயர் பிளஸ் 3 இல்லைங்களா, மைனஸ் டி ஸ்கொயர் பிளஸ் 3. ஸோ இது நம்மளோட கிவன். ஸோ இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். எஸ் அஃப்கோர்ஸ் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. பட் எதை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? எஸ். ஸோ இப்போ செகண்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கொடுக்குறேன்னு சொன்னேன் டுலிப். ஓகேவா, ds divided by dt. ஸோ அதுதான் நம்மளோட வெலாசிட்டி இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ரைட். ஸோ வெலாசிட்டி ஆஃப் அ டைம், சாரி வெலாசிட்டி அட் டைம், வெலாசிட்டி அட் டைம் சரிங்களா. எஸ், ஸோ இதுல வந்து நம்ம டீன்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணியிருக்கோம் ரைட். ஸோ v of t is equal to, ஸோ என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இல்லைங்களா. ஓகே ரகு, ஓகே ஓகே. எஸ், ds divided by dt. ஓகே, ஸோ இதுல வந்துட்டு ஸோ இந்த டேர்மை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஸோ டிஃபரன்ஷியேட் ஃபார்முலாஸ் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? எஸ், எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்பா? n into x power n minus 1 இல்லையா, n into x power n minus 1. அப்போ இந்த இடத்துல நமக்கு t cube divided by 3 இருக்கு. அப்ப 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/3 வந்து நம்மளோட கான்ஸ்டன்ட் இல்லையா, அவங்கள நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம். அவங்க கான்ஸ்டன்ட், அவங்க எந்த சேஞ்சஸும் இல்ல. அப்ப என்ன வரும்? 1/3 இங்க இருக்கும். ஸோ t cube மட்டும் தான் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க. ஸோ t cube டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எஸ். ஓகே ரகு, ஓகே ஓகே. எஸ், ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3t ஸ்கொயர்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ மைனஸ் டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எஸ் பிளேயிங் YT சொல்லுங்க. வெரி குட் பக்தன், வெரி குட் வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ஸ்கொயர் இல்லையா. ஆமா எஸ் ஓகே. ஸோ 2t கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எஸ், கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 0 இல்லையா, கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? 3 வந்து கேன்சல் ஆயிரும் ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கேன்சல் ஆயிரும். ஸோ த ரிமைனிங் இங்கே நமக்கு டி ஸ்கொயர் மைனஸ் 2t இருக்கு. ஸோ இதில் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? வெலாசிட்டி 0 வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா. அதாவது t ஈக்குவல் டு எந்த வேல்யூவா கிடைக்கும் போது நம்மளோட வெலாசிட்டி வந்து 0 இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க ரைட். ஓகே பிரகதீஷ், ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ இங்கே எத்தனை பேர் லைவ்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்க அட்டெண்டன்ஸ் சொல்லிக்கோங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகேவா. எஸ்,
ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ நம்ம வந்து வெலாசிட்டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வெலாசிட்டி ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ t ஸ்கொயர் மைனஸ் 2t ஈக்குவல் டு 0 ரைட். ஸோ t காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா t மைனஸ் 2 which is equal to 0. ஸோ இதில் இருந்து t equal to 0ன்னு எடுப்போம் and t minus 2 equal to 0வா? ஸோ அப்போ என்ன ஆகும்? t equal to 2ன்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? ஓகேவா? t equal to 2. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா t equal to 0 and t equal to 2. ஓகேவா? எஸ், ஓகே, கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சலரேஷனோடது கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் அட் டைம் ரைட். ஸோ அட் டைம் t. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? a ஆஃப் t இல்லையா? a ஆஃப் t. ஸோ இதை நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவோம்? ஸோ ஆக்சலரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணும்பா? ஸோ இந்த v of t வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த கேபிட்டல் tன்னு சொல்லி நீங்கள் எடுப்பீங்க. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற டேர்மை நீங்கள் வந்துட்டு v of t ஸ்மால் v of tன்னு எடுத்திருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டர், அதாவது ஃபங்க்ஷனை நீங்கள் டினோட் பண்ணல, ஸோ அதை ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த வேல்யூவை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா vன்னு சொல்லி நீங்கள் எடுப்பீங்க. ஓகே, எஸ், ஓகேவா? சரியாப்பா? ஸோ இதில் வந்துட்டு ஆக்சிலரேஷன் அட் டைம், ஸோ t a of tன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ a of t நீங்கள் எப்படி எடுப்பீங்கப்பா? எஸ், ஸோ ஆக்சிலரேஷனை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? கேத்ரின், எனக்கு வேற ஆப்ஷனே இல்லைப்பா. எஸ், எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. dv divided by dt இல்லைங்களா? dv divided by dt ன்னு சொல்லியிருக்கோம். dv divided by dt, that is velocity-யை நீங்க differentiate பண்ணணும் இல்லையா? velocity-யை நீங்க differentiate பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு velocity நம்ம என்னென்ன கிடைச்சிருந்தது? எஸ், ஸோ t ஸ்கொயர் மைனஸ் 2t கிடைச்சிருந்தது. ஸோ t ஸ்கொயரை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2t கிடைக்கும். மைனஸ், ஸோ இங்க வந்து ஆல்ரெடி 2t இருக்கு. ஸோ 2-ஐ எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். தட் இஸ் நம்மளோட கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே டாம்ஸ், ஓகே ஓகே. ஸோ t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஓகே பக்தன், ஓகே ஓகே. ஹாய், மறுபடியும் 2t-யா? எஸ், ஸோ 2t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு the value 2 கிடைக்கும் இல்லையா? ஸோ ஏன்னா t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா the value 1 வந்து நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ மைனஸ் 2. ஸோ இதுலேயும் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? ஸோ the acceleration வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைமில் 0ன்னு சொல்லி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அதை எடுத்து எழுதிடலாமா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? a of t equal to 0 right. so அப்ப 2t minus 2 is equal to 0. so இங்க நம்ம 2 வெளியே காமனா எடுக்கிறோம். so அப்ப இங்க என்ன வரும்? t minus 1 equal to 0 ன்னு சொல்லி கிடைக்கும் இல்லைங்களா? so அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? so 2 ஆப்போசிட் சைடுல கொண்டு வரும்போது 0 ன்னு சொல்லி ஆயிரும். so அப்ப t minus 1 equal to 0. so therefore t is equal to 1. so t equal to 1 ஆ இருக்கும்போது நம்மளோட acceleration 0 ஆ இருக்கும். ஓகேங்களா? ஓகேவா? எஸ், கிளியர், புரிஞ்சுதாப்பா? ஓகே, எஸ். ஸோ நீங்க எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? எஸ், ஸோ ஆர் யூ கைஸ் சால்விங் ஆர் நாட்? சால்வ் பண்றீங்க கரெக்டா? சால்வ் பண்ணாதான் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும்பா. இல்லை அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நீங்களும் வந்து சால்வ் பண்ணணும். சரியா? ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட ஆப்பில் ஜாயின் பண்ணுறதை பற்றி சொன்னேன் ரைட். ஸோ இதில் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஸோ சொன்ன ரிவ்யூவை தான் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஜஸ்ட் 2 months கண்டினியூவாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் வந்து படிக்கிறதுலையே வந்துட்டு அவங்க எடுத்திருக்கேன், லேர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ரைட். ஸோ லைவ் கிளாஸஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் லேர்னிங் டஃப் சப்ஜெக்ட். ஸோ டஃப் சப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறது நம்ம ஆப் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? நான் சால்வ் பண்ணாலும் நீங்க சால்வ் பண்ணணும். சரியா? ஓகே, எஸ். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லியாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் நிறைய விஷயம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ மென்டல் சப்போர்ட் உங்களுக்கு வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ எனி டைம் நீங்கள் டவுட் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ என்றைக்குமே வந்துட்டு இது இப்போ முடியாது அப்போ முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்பப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? ஓகேவா? எஸ்.
ஸோ அதே மாதிரி ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு என்னதான் வந்து மோட்டிவேட்டடாக நிறைய ஸ்பீச் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஸோ இன்னும் ஒரு பக்கம் நம்ம பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து கைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம 100 லேர்னிங்ல ப்ராப்பராக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை மறக்காம எஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஓகேவா பிரகதீஷ், எப்படி வந்து நீங்கள் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே எஸ் சரியா ஓகேவா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி மேனர். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் நிறையா மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 100 லேர்னிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100 லேர்னிங் ஆப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீ ட்ரையலை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் சரியா. ஸோ வீக்லி டெஸ்ட்டை பற்றி நான் சொன்னேன் ரைட். ஸோ வீக்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் இந்த ரிவ்யூவை வச்சு நான் சொல்கிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 மார்க் கொஸ்டின் வைங்க. இந்த 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல எனி ஒன் லைனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எம்சிக்யூவா கேட்பாங்க. அப்ப அந்த எனி ஒன் லைன்ல 1 வேர்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த 3 மார்க் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்க ஈஸியா எல்லாத்தையும் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே பிரகதீஷ், கஷ்டம்தான் சரிங்களா. ஓகேவா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மேலே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. அண்ட் ஃப்ரீ ட்ரையலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அட்மிஷன் லாக் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 7.5 a particle is fired straight up from the ground to reach the height of feet in t seconds சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பார்ட்டிகல் வந்து ஃபயர் அப் ஆகுது. ஸோ லைக் ராக்கெட் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அது போய் இப்படி வந்துடும். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ ஒரு மேக்ஸிமம் இங்கே வந்து பற்ற வச்சு விட்டோம் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஹைட்டு போகுமா. ஸோ அந்த கிரவுண்ட்லேருந்து ஒரு ஹைட் வரைக்கும் போகும் ரைட். ஸோ அதை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அந்த டைம் இருக்கு இல்லையா செகண்ட்ஸை வச்சு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ a particle is fired straight up from the ground. கிரவுண்ட்லேருந்து மேலே போகுது. ஸோ டு ரீச் தி ஹைட் ஆஃப் feet in t seconds ஓகேங்களா. ஸோ அந்த ஹைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எசன்ஸில் எடுத்திருக்காங்க. அண்ட் t செகண்ட்ஸில் அது ரீச் ஆகுது. ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த பார்ட்டிகல் ரீச். அது வந்து மேக்ஸிமம் ஹைட் வந்து எவ்வளோ ரீச் ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ வாட் இஸ் அ வெலாசிட்டி when particle hits the ground. அதே மாதிரி ஸோ லைக் இப்போ ராக்கெட் நான் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இந்த ராக்கெட் நான் இங்கே வச்சு ஸோ இங்கே மேலே போயிடுச்சு ஓகேவா. ஒரு ஹைட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு. அந்த ஹைட்டை கால்குலேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட். ஸோ அந்த ஹைட்லேருந்து கீழே கிரவுண்டுக்கு வருது இல்லையா. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது நமக்கு செகண்ட். ஸோ வாட் இஸ் த வெலாசிட்டி when the particle hits the ground ஓகேங்களா. இது ரெண்டு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். மேலே போகிறது அண்ட் கீழே வர்றது. ஓகே எஸ் ஓகேவா கிளியரா கொஸ்டின் கிளியரா. ரகு என்ன ராக்கெட் விட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே ஸோ சால்வ் பண்ணலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் இருந்து நம்மளோட வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ அப்போ நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க s of t is equal to 128t minus 16t square சரிங்களா. 16t square. ஸோ மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன மேக்ஸிமம் ஹைட் ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் ஹைட் நமக்கு போகும்போது நம்மளோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ல இருக்கும். தட் இஸ் நம்மளோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ல இருக்கும் சரியா. வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் 0 சரிங்களா. 0ல நமக்கு இருக்கும். ஓகே ஸோ இது வந்து நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து வெலாசிட்டி அச்சோ பிரகதீஷ் கஷ்டம்தான் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்றோம் v of t கண்டுபிடிக்கிறோம். ஸோ v of t எப்படி கண்டுபிடிப்பீங்கப்பா. ஸோ v of t எப்படி கண்டுபிடிப்போம் சேம் அதே தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சரிங்களா. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சரிங்களா. ஸோ ds டிவைடட் பை dt. ஸோ இப்போ டிஃபரன்ஷியேட் பண்றோம் ஓகேவா. ஸோ 128t டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்னப்பா கிடைக்கும் 128t டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் எஸ் 128 இல்லையா. ஸோ t வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1ன்னு சொல்லி கிடைக்கும் ரைட். தட் இஸ் நம்மளோட கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். அந்த t டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ 1. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 அப்படியே தான் இருக்கும். t ஸ்கொயரை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ரைட். ஸோ t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2t அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 128 மைனஸ் ஸோ என்ன வரும் 30
2t சரிங்களா 32tன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இங்க வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகும்போது நம்மளோட வெலாசிட்டி வந்துட்டு 0ல தான் நமக்கு இருக்கு ரைட் கரெக்டா. ஸோ 0ல இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ v of t is equal to 0ன்னு சொல்லி எடுக்கலாமா? எஸ். ஸோ v of t is equal to 0. அப்ப என்ன வரும் இங்க நமக்கு 128 minus 32 t equal to 0 ரைட். ஓகே இதுல இருந்து நமக்கு வந்து எவ்வளவு செகண்ட்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ minus 32 equal to minus 128 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா. ஆப்போசிட் சைட்ல கொண்டு போறீங்க. அப்ப t is equal to minus 128 divided by 32 minus 32. So t is equal to 4 seconds சரிங்களா. t is equal to 4 seconds. So 4 secondsல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ஹைட் வந்து ரீச் ஆயிருக்கு ஓகே. ஸோ இதுல இருந்து நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணும் ரைட். டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணும். ஸோ எவ்வளோ டைம்ல மேல ரீச் ஆயிருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சது கரெக்டா. -4 ஹவு எப்படி -4 வரும்? -4லாம் வராது ஓகேவா சரிங்களா. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும் +4 தான் கிடைக்கும் சரியா. ஸோ அப்போ இங்க நமக்கு மேக்ஸிமம் ஹைட் வந்து எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ப்பா? ஸோ இப்போ வந்து எவ்வளோ டைம்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இது மேக்ஸிமம் ஹைட் வந்து ரீச் ஆனதை கால்குலேட் பண்றதுக்கு எப்படி என்ன பண்ணணும்? எஸ் என்ன பண்ணணும்? எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஸோ நம்மளோட கிவன் இருக்கு இல்லையா s of t அதில் வந்து tக்கு பதிலாக நீங்கள் 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் சரியா. ஸோ s of tல the value tக்கு பதிலாக நீங்கள் 4 சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேவா. 16t ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்? s of 4 இல்லையா. ஸோ 128 into 4 minus 16 into 4 ஸ்கொயர். ஸோ 128 into 4 எவ்வளோப்பா? எஸ். ஸோ எவ்வளோ கிடைச்சது சொல்லுங்க பார்க்கலாம். Yes, so the value 128 into 4. Okay pa, okay. Science live வந்து எப்போன்னு சொல்லிட்டு will update you pa. 256 இல்லையா 256 minus 16 into இங்க 16 கிடைக்கும். So the value 16 into 16 எவ்வளோப்பா? 16 square value என்ன 512 இல்லையா. Yes சுபாஷ் ரகு குட் பா. டேம்ஸ் அண்ட் பக்தன் குட் வெரி குட். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 512. ஸ்ரீனிவாஸ் ஓகே ஸ்ரீனிவாஸ். லட்டு ஓகே லட்டு. ஸோ இதை ரெண்டா நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ த வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்கும்? ஏன் ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ த வேல்யூ என்னப்பா கிடைக்கும்? எஸ். ஸோ 128 into 4 எவ்வளோ? அதை சொல்லுங்க பார்க்கலாம். 128 into 4 எவ்வளோப்பா? 32 512 minus 256 16 into 16 512 minus 256. ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 256 கிடைக்கும். ஏன் நான் கேட்கும் போது நீங்க மாத்தி சொல்லிட்டு நான் என்ன பண்றது? நானே கால்குலேட் பண்ணி போட்டேன் போங்க பேசாம. எஸ். ஸோ லாஸ்ட் நம்பர் வச்சு நானே கால்குலேட் பண்ணி போட்டேன். 512 minus 256 சரியா. ஸோ இதை ரெண்டா சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 256 கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ த மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆனது 256 feet பா. 256 feet சரிங்களா. ஓகேவா. எஸ் கிளியர். ஓகேவா. ஓகே ரத்னா ஓகே குட் பா வெரி குட். எஸ் சரி ஓகே. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க நம்ம கிட்ட? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வெலாசிட்டி வென் பார்ட்டிகல் ஹிட்ஸ் த கிரவுண்ட். ஸோ கிரவுண்டுக்கு ரீச் ஆகும்போது நம்மளோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ கிரவுண்டுக்கு ரீச் ஆகும்போது நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவா இருக்கும்பா? ஆல் கிளியர் ஷாம்புவா? ஏய் மண்டையில கொட்டு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு அந்த பார்ட்டிகல் இப்போ ராக்கெட்டே இருக்கு கிரவுண்டுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 இல்லையா. எஸ் டேம்ஸ் லட்டு குட் பா குட். ஓகே. ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0வா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே எடுத்துக்க போறோம் சரிங்களா. ஸோ when the particle hits the ground. ஸோ கிரவுண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீச் பண்ணும்போது நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 0ல இருக்கும் சரிங்களா. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி தான் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி எடுக்கும் போது ஸோ 128 minus 16t ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி வருமா? எஸ் நம்மளோட கிவன் ஈக்குவேஷன். ஓகே. 256 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வரப்போகுது.
ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஓகேவா? எஸ். ஸோ இதுல இருந்து நம்மளோட கிவன் கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ கிவன் கொஸ்டின்ல இருந்து நம்ம ஈக்குவேஷன் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ 128t minus 16t square which is equal to 0. ஸோ யமுனா 11th or 12th அப்பா? ஓகே. எஸ். ஸோ ஈக்குவல் டு 0 எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஈக்குவேஷன்ல ஸோ காமனா வந்து நம்ம எந்த டேர்மை எடுக்கலாம்ப்பா? ஸோ இந்த 128t minus 16t square இருக்கு இல்லையா? ஸோ இதுலேருந்து காமனாக எந்த டேர்மோ வெளியே எடுக்கலாம். ஸோ யமுனா ரீட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? டீயை காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ டீயை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 128 minus 16t equal to 0 வரும். ஸோ இதுல இருந்து ஒரு டைமை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ t equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்கு? 128 minus 16t equal to 0. ஸோ இதுல இருந்து minus 16t அப்படியே இருக்கட்டும். 128 நீங்க ஆப்போசிட் சைட்ல கொண்டு போறீங்க. தர்ஷினி சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்டீங்கப்பா? தர்ஷினி ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஒன் செகண்ட் கேளுங்க. அச்சோ அப்படியா? சரி பரவாயில்ல, அப்ப நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ். ஓகே சரியா? ஸோ மேக்ஸிமம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. இது ரொம்ப சிம்பிள் தானே. தர்ஷினி கொஸ்டினை கேளுங்கப்பா. ஓகேவா? ஸோ மைனஸ் 128 இருக்கு. ஸோ t is equal to minus 128 divided by minus 16. therefore t is equal to 8 சொல்லி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? 8 சொல்லி கிடைக்கும். சயின்ஸ் லைவ் வந்து போடுவோம்ப்பா, பட் எப்போன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றோம். சரிங்களா? 10th லைவ் கிளாஸ் எப்போன்னு சொல்லிட்டு நாங்க அப்டேட் பண்றோம். நீங்க வந்து வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போ போய் என்னென்ன கிளாஸுங்கிறது அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ t is equal to 0 and 8 seconds சொல்லி நம்ம இங்கே எடுத்திருக்கோம். சரிங்களா? 8 seconds. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸோ த பார்ட்டிக்கல் வந்துட்டு நமக்கு கிரவுண்டை வந்து ரீச் பண்ணுது இல்லையா? ஸோ அதில் நீங்கள் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா t equal to 8 சொல்லி நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ த வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஸோ therefore எஸ். ஸோ v is equal to v of t equal to என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்? 128 இல்லையா? 128 minus 32 இல்லையா? minus 32t. ஸோ இதில் வந்து tக்கு பதிலாக the value 8 வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். திவ்யா 7:45 9th லைவ் இல்லப்பா. சரிங்களா? ஓகேவா? ஓகே தர்ஷினி. ஓகே தேங்க்யூப்பா. ஸோ இதில் வந்து டீக்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ v of 8 is equal to ஸோ 128 minus 32 into 8 சொல்லி கிடைக்கும். ஸோ இதில் 128 minus எஸ். ஸோ 32 into 8 the வேல்யூ சொல்லுங்கப்பா. 32 into 8 எஸ் ஷாரா. ஓகே 256 தான். சரிங்களா? 256 இல்லையா? அப்படியா? இருந்துட்டு போட்டு அதுக்கு என்ன? எஸ். ஓகே யமுனா, சுபாஷ் அண்ட் ஸ்ரீனிவாஸ் டேம்ஸ். ஓகேப்பா, குட். 56. சரிங்களா? எல்லாட்டும் ஓகேப்பா. ஓகே ஆமாப்பா, ஆமாலாரா. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா minus 128 சொல்லி கிடைக்கும். ஸோ ரிட்டன் ஸ்பீட் வந்து நமக்கு இங்கே கிடைக்குது. ஸோ த வெலாசிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ v of 8 is equal to minus 128 feet per second. சரிங்களா? feet per second. ஓகேவா? எஸ் கிளியரா? புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்காப்பா? இஸ் தேர் எனி டவுட்ஸ்? ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஃபீட்டா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஃபீட்டுன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு பார்ட்டிக்கல் ரீச் ஆகிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்லெஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்ட்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகேவா? சரிங்களா? ஸோ ஃபீட்டுன்னு கொடுத்துருக்கறனால நம்ம ஃபீட் எடுத்திருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் அடி வாங்குவீங்க சுபாஷ். ஓகே, ஹாய் கீர்த்தனா. ஹாய் எப்படி இருக்கீங்க? ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? So next question பார்க்கலாமா? Shall we move on to the next question pa? Yes. Okay.
ஸோ அகெயின் ஒரு ரிவ்யூ பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் இருக்கிற நமக்கு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கிறது கனிஷ்கான்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எஸ் அவங்க ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ வாஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் ஓகே. ஸோ அவங்களோட ஃபீட்பேக்காக அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அண்ட் எல்லா கிளாஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஜாலியாக தான் போகும். ஓகேவா. எஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கிளியராகவும் சொல்லி கொடுத்துருவாங்க அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க குட் நெட்வொர்க். ஓகே ஸோ குட் நெட்வொர்க் த கிளாஸஸ் வில் பிரேக் இன் பிட்வீன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹஷ்கானா ஓகே சரி சரி ஓகே லெசன் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து டாபிக்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியராக கொடுத்துருவாங்க. ஹாய் தீபா ஹாய் ஹாய். ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அப்பப்போ எல்லா கிளாஸ்லேயும் கிளியர் பண்ணிடுவாங்க. இஃப் சப்போஸ் கிளாஸில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் எல்லா கிளாஸும் வந்துட்டு பாய்ஸா ஏன் நேற்று நான் பாய்ஸ் பற்றி தான் சொன்னேன். பாய்ஸ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்களே நேற்று கூட ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. எஸ் பாய்ஸ் வந்து ரிவ்யூ கொடுக்காமலாம் இல்லை அவங்களுக்கு தான் ரிவ்யூ கொடுக்குறாங்க நீங்கள் தான் பார்க்குறது இல்லை. ஓகேவா. ஸோ பாய்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ கொடுத்துட்டு தான் இருக்காங்க சரியா. ஓகே எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கைட் பண்ணுவாங்க சரியா. ஸோ எதுவுமே வந்து இப்போ நிறைய பேர் வந்து மேக்ஸ் ஐயோ டிஃபிகல்ட், சயின்ஸ்லையோ பயாலஜியா என்ன இவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து டவுன் ஆயிடுறீங்க கரெக்டாக. ஸோ அந்த எந்த ஒரு டவுன் மூமெண்ட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் கிளியராக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அண்டர்லைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. ஓகேவா. Yes, so next question, example 7.7. So if we blow air into a balloon of spherical shape at the rate of 1000 centimeter cube per second. So on the pathing appadina is yes. Okay Pragadesh, okay, thank you so much. கண்டிப்பாக குட் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் திவ்யா. ஸோ எதுக்குமே வந்து வரி பண்ணாதீங்க. டெய்லி வந்து லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து மார்க் இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ ஏதாவது சப்ஜெக்ட்டில் நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்டர் லேர்னிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக அட்டென்ஷன் கொடுத்து எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா. எஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதில் ஓகே ஜெயஷ்னா ஓகே எக்ஸாம் எப்படி பண்ணீங்க ஈஸியா. ஓகே திவ்யா ஓகே இன்னும் நல்ல மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் சரிங்களா. ஓகே ஸோ இப்போ ஒரு பலூன் வந்து நீங்கள் ஊதிட்டு இருக்கீங்க சரியா. ஸோ அந்த பலூன் ஊதும் போது ஸோ போன லைவ்லேயே அதுக்கு முன்னூத்தில் லைவ்லையா நேற்று தான் நினைக்கிறேன். ஸோ நேற்று வந்து அந்த லைனை பற்றி ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க ஸ்ட்ரிங்கு லைக் நம்ம கைட் வந்து விடும்போது அந்த ஸ்ட்ரிங் எப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்காது இட் இஸ் இம்பாசிபிள் சொன்னீங்க. அதே மாதிரி இந்த பலூன் விஷயத்துலேயும் வராதிங்க. ஒரு பலூன் நீங்கள் ஊதிட்டு இருக்கும் போது அது ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் வரும். பட் இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது ஸ்பெரிக்கல் ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு 1000 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்டுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. 1000 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ அட் வாட் ரேட் தி ரேடியஸ் ஆஃப் த பலூன் சேஞ்சஸ் when the radius is 7 meter. ஸோ வந்து ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டரா போகும்போது நம்மளோட பலூன் இருக்கு இல்லையா. ஸோ பலூன் வந்துட்டு ஆமாம் முன்னெச்சரிக்கையாக நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து என்கிட்ட வந்து கேட்பீங்க கரெக்டா. ஸோ வந்துட்டு சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் போகும்போது அதோட ரேடியஸ் இருக்கு இல்லையா. ஸோ டோட்டல் அந்த வால்யூம் இருக்குல்ல ஸோ அது வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லி நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிரவீனா என்ன டவுட் சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ரேட் அட் விச் த சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்ச். ஸோ அதோட சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு இல்லையா. ஸோ அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம இதில் படிச்சிருப்போம்ல 10th அதே விஷயம் தான் இங்கே சரிங்களா. ஸோ அதோட சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்சஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளோட ரேடியஸோட சேஞ்ச் கேட்டிருக்காங்க and வந்துட்டு surface area change வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. yes are you clear. okay so இதுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம given எல்லாத்தையும் வந்து எழுதிக்கலாம் சரிங்களா. ஹாய் பாலா குட் ஈவினிங். எஸ் 5 மார்க் கொஸ்டின் தான். கொஸ்டினை பார்த்தே 5 மார்க் கொஸ்டின் சொல்லிட்டீங்களா. எஸ் வால்யூம் ஆஃப் தி பலூன் சரிங்களா. வால்யூம் ஆஃப் தி பலூன் of radius are
ஓகேப்பா, ஓகே குட். ஸோ இங்க வால்யூம் நமக்கு வந்துட்டு, ஸோ எதை வச்சு நம்ம வால்யூம்னு எடுக்கிறோம் அப்படின்னா, அவங்க நமக்கு சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னாலே வால்யூம் தான், ரைட். ஸோ அதனால நீங்க வந்து வால்யூம் வந்து எடுக்கிறோம், ஓகேவா. ஸோ V is equal to that is volume. ஸோ 4/3 pi r cube, right. 4/3 pi r cube. ஸோ இதுதான் நம்மளோட வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா, கரெக்டா. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா 4/3 pi r cube. எஸ் டாம்ஸ், வெரி குட் பா, வெரி குட் சரிங்களா. ஸோ கிவன் என்ன கொடுத்துருந்தாங்க, dv divided by dt. ஓகே, ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ரேட் ஆஃப் அப்படின்னாலே டிஃபரன்ஷியேட், கரெக்டா. ரேட் ஆஃப், ஓகே. ஸோ எதை பொறுத்து, டைமை பொறுத்து. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பர் செகண்ட். ஸோ டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு. அப்போ dv divided by dt ஈக்குவல் டு, ஸோ என்ன வரும் 1000 சரிங்களா. 1000 dv divided by dt is equal to 1000. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா dr divided by dt. ஸோ என்ன நம்மளை கால்குலேட் பண்ண சொன்னாங்க, ஸோ ரேட் ஆஃப் radius of the balloon changes when the radius is 7 cm சரிங்களா. இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ dr divided by dt equal to நமக்கு என்னன்னு தெரியாது, when r is equal to 7. ஓகேங்களா. ஸோ இது என்னங்கிறது தெரியாது. ஸோ இதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவாப்பா, புரிஞ்சுதா. ஓகே, எஸ் கிளியரா. ஸோ வால்யூம் ஃபார்முலா ஏன் எடுத்தோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுல இருந்து ஸோ இந்த வி இருக்கு இல்லையா, வால்யூம் இருக்கு இல்லையா, அவங்கள நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் சரியா. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேட் v with respect to t க்கு நம்ம பண்றோம் சரிங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்பா, நமக்கு dv divided by dt equal to, ஸோ இந்த வால்யூமை நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். dr இங்க இருக்கு, dr. ஓகே, எஸ் dr. ஓகேவா. ஓகே டாம்ஸ், ஓகே சரிங்களா. dr ஸ்மாலர், ஓகேவா. எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வால்யூமில் ஸோ நமக்கு 4/3 கான்ஸ்டன்ட் சரிங்களா. அது வந்து எந்த சேஞ்சஸும் வராது. 4/3 கான்ஸ்டன்ட் அண்ட் பையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட், ஓகேவா. டிடியா டைமை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஓகேங்களா. சரியா, டிடி வேல்யூ நீங்கள் தனியாலாம் இங்கே கால்குலேட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, டிடி வேல்யூ தனியாக நீங்கள் கால்குலேட் பண்ணுறது கிடையாது சரிங்களா. ஒரு வேரியபிளை பொறுத்து இன்னொரு வேரியபிள் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ அந்த டோட்டல் வேல்யூ தான் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க, ஓகேவா. ஸோ இதில் வந்து ஆர் வந்து ஏன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த பலூன் ஊத நம்மளோட அந்த ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வேல்யூஸ் நடக்கும். ஸோ அப்போ அந்த ரேடியஸில் ஒரு சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அதனால இந்த ஆரை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு டி சரிங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், ஆர் கியூபை டிஃப்ரென்ஷியேட் நீங்கள் பண்ணும்போது ஸோ என்ன வரும், 3t², கரெக்டா. 3t² சொல்லி கிடைக்கும், ஓகேங்களா. 3t², சாரி 3r², ஓகேவா. எஸ் கிளியரா. ஸோ இதுல இருந்து ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் ஆச்சு, டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், கரெக்டா. ஸோ dr by dt அங்கே வரும் நமக்கு. ஸோ எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணுமோ அந்த டேர்ம் நமக்கு அங்கே வரும். ஹாய் ஜெய்ஷாந்து, ஆக்சுவலி யுவர் நேம் டிஃப்ரெண்ட், ரைட். ஸோ அந்த நேம் மட்டும் சொல்லிடுங்க, ஹாய், ஓகேவா. ஸோ இதுல இருந்து நமக்கு 3 கேன்சல் ஆயிரும் அண்ட் ரிமைனிங் dv divided by dt is equal to 4π, எஸ் 4πr² dr divided by dt. ஸோ இதில் dr divided by dtக்கு நமக்கு வேல்யூ தெரியாது, அவங்கள தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், கரெக்டா. நீங்க எந்த பலன் வேணாலும் வச்சுக்கோங்க ரகு, சரியா, ஓகேவா. காவ்யா, ஹாய் காவ்யா, ஹாய். ஸோ 10th லைவ் எப்போன்னு சொல்லிட்டு வில் அப்டேட் யூப்பா. பட் நாளைக்கு லைவ் கிளாஸ் இருக்கு சரிங்களா. நாளைக்கு லைவ் கிளாஸ் இருக்கு. 11th இல்லப்பா, இது 12th லைவ் சரிங்களா. இது வந்து 12th லைவ். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dr by dt இல்லையா. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், dv by dtக்கு நமக்கு ஆல்ரெடி வந்து வேல்யூ தெரியும். ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ அப்போ 1000 ஈக்குவல் டு 4πr² dr by dt நம்ம இங்கே வச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸோ dr by dt மட்டும் வேணும் அப்படின்னா இந்த டேர்மை நம்ம ஆப்போசிட் சைடில் கொண்டு வரலாம், கரெக்டா. ஸோ அப்போ dr divided by dt is equal to 1000 divided by 4πr². ஸோ இதுல ஆருக்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா? எஸ், ஆருக்கு பதிலா ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா?
ஓகே டான்ஸ், ஓகே ஓகே குட். என்ன டவுட்னு கேளுங்க, நான் சொல்றேன். என்ன டவுட்பா? 11th கிளாஸ் வந்து இப்போ போய் 11th இப்போ முடிஞ்சு, நாளைக்கு 11th இருக்கு. ஓகே, நாளைக்கு 11th அட்டன் பண்ணுங்க. ஸோ என்ன டவுட்னு கேளுங்க. டவுட்னு மட்டும் கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ ப்ளீஸ் டெல் மீ யுவர் டவுட். ஓகே, இது வந்து இன்னைக்கோட லாஸ்ட் லைவ். 11th லைவ் நாளைக்கு இருக்கு, எப்போன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றோம். சரியா? எஸ் 7 தான் பண்ணணும். ஏன்னா when r is equal toங்கிற வேல்யூ கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆருக்கு பதிலாக ரகு அடி வாங்க போறீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பலூனை நீங்கள் ஊதுறீங்கப்பா. சரியா? ஸோ பலூனை ஊதும் போது அதோட ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ அந்த சேஞ்ச் ஆகிற ரேடியஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து பர்டிகுலராக ஸோ த ரேடியஸ் ஆஃப் தி பலூன் சேஞ்சஸ் when the radius is 7 சென்டிமீட்டர். ஸோ 7 சென்டிமீட்டராக இருக்கும்போது அந்த டோட்டல் அந்த வால்யூமை வந்து நமக்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதோட ரேடியஸை நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ அவங்க சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்கறனால நம்ம வால்யூம் ஃபார்முலா எடுத்திருக்கோம். சரியா? ஸோ v is equal to 4/3 pi r cube. ஓகேவா? நான் சொல்லிட்டு இருக்கேன், லிசன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு வால்யூம் சேஞ்ச் ஆகிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ dv/dt is equal to 1000. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? dr/dt கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் இல்லையா? ரேடியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ when r is equal to 7 நம்ம கால்குலேட் பண்ணணும். கரெக்டா? ஸோ இதுல இருந்து v நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது r மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். எஸ் திவ்யா, யூ ஆர் ரைட். ஓகே, ஸோ ஆர் தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா பலூனை ஊதும் போது நமக்கு வந்து ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு ஆர் மட்டும் அந்த இடத்துல சேஞ்சஸ் கொடுக்கும், மற்ற எதுவும் சேஞ்சஸ் கொடுக்காது. அப்போ அந்த ஆரை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆர் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 3r² கிடைக்கும். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரை வந்து நீங்கள் எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? டீயை பொறுத்து. அப்போ dr/dtன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் நமக்கு dv/dtனா என்னங்கிறது கொடுத்துட்டாங்க இல்லையா? 1000. ஸோ அந்த 1000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க. which is equal to 4 pi r square dr/dt. ஓகே, ஸோ இதில் நமக்கு என்ன வேணும்? dr/dt தான் வேணும் இல்லையா? அப்போ இந்த 4 pi r² ஆப்போசிட் சைடில் கொண்டு போங்க. ஸோ அப்படி கொண்டு போகும்போது நமக்கு டிவிஷனில் கிடைச்சிடும். சரியா? டிவிஷனில் கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் ஆருக்கு பதிலாக நம்ம வேல்யூ 7 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ dr/dt is equal to 1000 divided by 4 into pi into so r square இல்லையா? that is 7 square. அப்போ 49 சொல்லி கிடைக்கும் இல்லையா? 7 square 49. டைரக்டாக எழுதுனா ஏதாவது டவுட் வருமோ? 7 square. ஓகேங்களா? ஸோ அப்போ 1000 divided by 4 into pi into 49. ஸோ இதில் 1004 வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ 250 divided by 49 pi. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட dr/dt. ஓகேவா? dr/dt. ஸோ ஸ்ரீனிவாஸ் டெய்லி லைவ் கிளாஸ் வந்து ஆப்பில் தான் இருக்குப்பா. 100 லேர்னிங் ஆப்பில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். டெய்லி லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு அதில் தான் இருக்கு. ஓகேவா? எஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எதை பொறுத்து எது சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம எழுதணும் இல்லையா? ஸோ ரேடியஸை நம்ம எந்த யூனிட்ல எடுத்திருந்தோம்ப்பா? ரேடியஸை எந்த யூனிட்ல எடுத்திருந்தோம்? எஸ், ரேடியஸை எந்த யூனிட்ல எடுத்திருந்தோம்ப்பா? 10th ஸ்டாண்டர்டுக்கு லைவ் இருக்குப்பா. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் உங்களுக்கு லைவ் இருக்க சான்சஸ் இருக்கு. சரியா? சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ எதை பொறுத்து வேரி ஆச்சு? எதை பொறுத்து வேரி ஆச்சுப்பா? ஸோ ரேடியஸ் அங்கே சேஞ்ச் ஆச்சு சென்டிமீட்டர். ஸோ எதை பொறுத்து அந்த இடத்துல வந்து ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு? ஹாய் ஜான், ஹாய் ஹாய். டைம் இல்லையா? ஸோ அப்போ டைமிங் என்னன்னு கொடுத்துருந்தாங்க? நமக்கு செகண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ செகண்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கிறோம். சரி, சென்டிமீட்டர் பர் செகண்ட். சரிங்களா? சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஃபினிஷ்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ், ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்ப்பா? சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். கரெக்டா? 1 செகண்ட்ப்பா. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள், அந்த ஸ்பியர் இருக்கு இல்லையா? அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியரோட ஃபார்முலா யாருக்கா ஞாபகம் இருக்கா? எஸ், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர்
லைட்டா. ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a sphere ஃபார்முலா யாருக்கு ஞாபகம் இருக்கா? எஸ், 10th படிச்சோம், ஞாபகம் இருக்கா என்னங்கிறது கொஞ்சம் டவுட் தான் இல்லையா? ஆமாவா? அடே யமுனா, என்னடா என்ன பண்ற? மாத்துங்க சரியா? ஓகே, ஸோ அது வராது. ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4πr². ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4πr². சரிங்களா? 4πr². ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு இல்லையா, அவங்கள தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ ds/dt. ds/dt. சரிங்களா? டிஃபரன்ஷியேட்டிங் s with respect to t. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன வரும்? 4π அப்படியே இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ரேடியஸ் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ரேடியஸ் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ r² நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா, r² டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா எஸ் ஸ்ரீனிவாஸ், எஸ் லதா 12th ஸ்டாண்டர்டுப்பா, 12th கிளாஸ். ஸோ r² டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 2rன்னு கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற டேர்மை நம்ம கண்டிப்பாக இங்கே எழுதணும். ஸோ dr/dt. dr/dt. ஓகேங்களா? 2r dr/dt. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஸோ 8π. ஸோ இங்கே வந்துட்டு ஆரோட வேல்யூ, ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7. சரியா? ஆரோட வேல்யூ வந்துட்டு நமக்கு 7ன்னு சொல்லி கிடைக்கும். ஆரோட வேல்யூ 7. 8 × π × 7. ஓகேங்களா? ஸோ இதில் dr/dt நம்ம ஆல்ரெடி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 250/49π இல்லையா? 250/49π. ஸோ இதில் நமக்கு 7 அண்ட் இந்த 49ல் ஒரு 7 இருக்கும், அது கேன்சல் ஆயிரும். ரைட்? ஸோ இங்கே நமக்கு என்ன பண்ணுவோம்? 250 × 8 நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லைங்களா? 250 × 8. ஓகேப்பா, ஓகே, குட் குட். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 2000. ரைட்? 2000 π divided by, ஸோ π கேன்சல் ஆயிரும். இங்கே π இருக்கு, ஸோ πயும் கேன்சல் ஆயிரும். π கேன்சல் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இங்கே 2000/7 மட்டும் இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் யூனிட்ஸ் எழுதும் போது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஸோ இதில் ப்ரீவியஸாக நம்ம ரேடியஸை மட்டும் கால்குலேட் பண்ணோம், சென்டிமீட்டர். ஸோ இதே வந்து நீங்கள் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணுறீங்க, அப்போ உங்களோட யூனிட் வந்து எப்படி வரும்பா? சிம்பிளிஃபிகேஷனில் தானே இருக்கு மேஜர் திங். ஓகே, கண்டிப்பா எடுத்துக்கலாம் சுமையா. ஓகேவா? ஸோ 7th சாப்டர்ப்பா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். எஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். சரிங்களா? எஸ் ஸ்ரீனிவாஸ், வேணி, குட் பா, குட். ஸோ இவங்க வந்து சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுலேருந்தே நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூனிட்ஸ் வந்து நமக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும் இல்லையா? ஸோ அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ எதை பொறுத்து? டைமை பொறுத்து. ஸோ டைமிங் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட்ஸ் இல்லைங்களா? ஓகேவா? எஸ், சரியா? ஓகே, 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 லிசன். ஸோ புரிஞ்சுதா? இல்லை வேற ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஓகே திவ்யா, ஓகே. ஸோ இதில் வந்து சர்ஃபேஸ் ஏரியா நீங்கள் கண்டுபிடிக்கணுமாப்பா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4πr² சொல்லி நம்ம எடுக்கிறோம். இது நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ இதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்? ஸோ தட் இஸ் டிஃபரன்ஷியேட்டிங் எஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஓகேவா? ஸோ அப்போ ds/dt. ஸோ இதில் 4πr² நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. ஸோ 4π அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு கான்ஸ்டன்ட், அது வேரி ஆகாது. ஸோ இதில் ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பலூனை ஊதும் போது நமக்கு ரேடியஸ் வந்து வேரி ஆகும் இல்லையா? ஸோ அதனால நம்ம அந்த ஆரை மட்டும் என்ன பண்றோம்? டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ r² நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2rன்னு கிடைக்கும். சரிங்களா? r² டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2rன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் ஃபார்ம்ல கிடைச்சிடும். கரெக்டா? ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்? ஸோ அந்த r வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆச்சு? டைமை பொறுத்து சேஞ்ச் ஆச்சு. ரைட்? ஸோ dr/dtன்னு சொல்லிட்டு நீங்க அங்க டினோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல dr/dt வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்.
சரியா? ஸோ இந்த வேல்யூவை கொண்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம 4 into 2. சரியா? 4 into 2 8ன்னு சொல்லி எடுத்திருக்கேன். பை வேல்யூ நான் அப்படியே எடுத்திருக்கேன். 6க்கு பதிலாக நான் வேல்யூ 7 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 6க்கு பதிலாக நான் வேல்யூ 7 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு இங்கே 7 அண்ட் டினாமினேட்டரில் இருக்கிற 49 கேன்சல் ஆயிடுது அண்ட் பை கேன்சல் ஆயிடுது. ஸோ 8 into 250 என்னப்பா 2000 இல்லைங்களா? ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற ரிமைனிங் 7 மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். 4th சாப்டர்லையா பார்க்கலாம். ஸோ சிந்துஜா 10th லைவ் நாளைக்கு இருக்குப்பா. ஏஸ் இப்போ கிளியரா புரிஞ்சுதா? இந்த ப்ராப்ளம் கிளியர் தானே? இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? இஸ் தேர் எனி அதர் டவுட்ஸ் பா? ரகு ஏன் எதனால? ஹாய் நட்ராஜ். ஹாய் குட் ஈவினிங். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்த ப்ராப்ளம்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? இஸ் தேர் எனி டவுட்ஸ்? ஸோ எப்பவுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஸோ எந்த வேல்யூவை சஞ்சு சொல்லுங்க சஞ்சு. ஓகேவா? ஸோ எந்த வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், ஸோ எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் ஃபைனலி வந்துட்டு ஸோ எந்தெந்த யூனிட்ஸ் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபீட் கொடுத்துருந்தாங்க ஃபீட், சென்டிமீட்டர் ஸ்கொயர், செகண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா செகண்ட், இல்லை ஹவர் கொடுத்துருந்தாங்கன்னா ஹவர் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ என்ன டைம் கொடுத்துருக்காங்க, என்னங்க யூனிட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ப்ளீஸ் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம பாட்டுக்கு சால்வ் பண்ணிட்டு ஸோ ஏதோ ஒரு யூனிட்ஸை மட்டும் போட்டுறாதீங்க, அது ஹோல் ஆன்சரையே தப்பு பண்ணி விட்டுரும். சரிங்களா? ஸோ யூனிட்ஸை தப்பாக போட்டாலே இந்த ஆன்சரே தப்பு போட்டு விட்டுருவாங்க. ஓகே, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. படிக்காம 100லாம் எடுக்க முடியாது. அந்த 1 வந்து லெஸ் பண்ணிருங்க, அந்த மார்க்கு தான் வரும். டிவைட் பண்ண வேணாம். 2000 டிவைட் பை 7 டிவைட் பண்ண வேணாம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே எஸ் ஓகேவா? ஸோ இதே இருக்கிற மாடலில் வந்து ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் லைவ்ல நம்ம எஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ யூனிட்ஸில் எவ்வளோ மார்க் கம்மி பண்ணுவாங்களா? 1 மார்க் கம்மி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது? மேக்ஸிமம் ½ மார்க் போயிடும். பட் இன்கேஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் என்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா 1 மார்க் கம்மி பண்ணி விட்டுருவாங்க. ஓகே எஸ், கண்டிப்பா சால்வ் பண்ணலாம். இதே மாதிரி இருக்கிற பேஸ் ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம மாடல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க திவ்யா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைவ்ல இருந்து நீங்க என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நானே வந்து சொல்றேன். பட் இந்த டைம் நீங்களே வந்து சால்வ் பண்ணி பாருங்க. இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே ஓகேப்பா. ஓகே எல்லா இடத்துலையும் தான் மேக்ஸ் யூஸ் பண்றீங்க. ஓகேவா? 11th நடத்துவனே, ஏன் 11th நடத்த மாட்டேன்? சும்மா அருள் சும்மா சொன்னேன். எஸ் ஓகே, நெக்ஸ்ட் லைவ் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகேவா? எஸ், ஸோ நான் சொல்லவா? ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு 4, 5, 6, நெக்ஸ்ட் வந்து 9, 10. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகேவா? எஸ் ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூப்பா. ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? பாய், டேக் கேர்.